guys, welcome to Kiruvenik channel. இன்னைக்கு நாம விக்ரமாதித்யன் கதை தான் பார்க்க போறோம். இது ஒரு தொடர் கதை. அதனால வாரத்துக்கு ஒரு பகுதி போடுறோம். இந்த வாரத்தோட பகுதியை பார்க்கலாம் வாங்க. போன வாரம் நாம விக்ரமாதித்தன் மன்னர் காளி தேவி கிட்ட வரம் கேட்டாரு. அதுவும் நடந்துச்சு. அதோட தொடர்ச்சி இந்த வாரம் பார்க்கலாம் வாங்க. சிம்மாசனத்தை பெற்றுக்கொள்ளல். இந்திரனிடம் ரம்பையும் ஊர்வசியும் எங்கள் இருவரில் யார் நன்றாக நாட்டியம் ஆடுகிறார்கள் என்பதை முடிவு செய்து பரிசாக மாலை அணிவித்து சிறப்பு செய்ய வேண்டும் என்றார்கள். இந்திரன் ஒப்புக்கொண்டான். இருவரும் பம்பரம் போல சுழன்று இலக்கண முறை பிறழாமல் பலவிதமான நாட்டியங்களை ஆடி முடித்தார்கள். அவையோரே, என்னால் யார் வெற்றி பெற்றவர் என்பதை கண்டுபிடிக்க இயலவில்லை. உங்களால் முடிகிறதா என்று இந்திரன் கேட்டான். அப்போது நாரதர் எழுந்து, இந்திரனே, நாட்டிய கலையை நுணுக்கமாக அறிந்தவன் விக்ரமாதித்தன். அவனை இங்கு அழைத்து வந்தால் இருவரில் எவர் சிறந்தவர் என்பதை கூறிவிடுவான் என்றார். உடனே இந்திரன் தனது தேரோட்டியான மாதிரியை அழைத்து உஜ்ஜயினிக்கு சென்று விக்ரமாதித்தனை இங்கு அழைத்து வா என்றான். தேவர்கள் வாழும் உலகிற்கு ஒரு மானிடனை அழைத்து வர தயங்கினார் மாதிரி. உடனே நாரதர், மாதிரி, விக்ரமாதித்தனை அவ்வளவு சாதாரணமாக நினைக்காதே. இவ்விடத்தில் எழுந்துள்ள சிக்கலான பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவன் அவன் ஒருவனே. எனவே தாமதம் செய்யாமல் அவனை இங்கு அழைத்து வா என்றார். இந்திரனின் செய்தியை மாதிரி விக்ரமாதித்தனிடம் சொன்னாள். விக்ரமாதித்தன் காளி கோயிலுக்கு சென்று காளியை வணங்கி புறப்பட்டான். மாதிரி தேரில் ஏறுவதற்காக விக்ரமாதித்தன் தமது வலது காலை எடுத்து வைத்தான். இடது காலை எடுத்து வைக்கவில்லை. அச்சமயத்தில் மாதிரி, இந்த மானிடம் இந்திரலோகத்திற்கு வரக்கூடாது, கீழே விழுந்து இறந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் தேரை வேகமாக வானில் செலுத்தினாள். இதை அறிந்த விக்ரமாதித்தன் தமது வலது காலின் பெருவிரலை தேர்தட்டில் அழுத்தமாக ஊன்றி கொண்டான். மாதிரி எவ்வளவு முயற்சி செய்தும் தேரை மேலே செல்வதற்கு கிளப்ப முடியவில்லை. எனவே மாதிரி விக்ரமாதித்தனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். அதன் பின்னர் தேர் தேவலோகம் நோக்கி சென்றது. விக்ரமாதித்தனை கண்ட இந்திரன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்க சிம்மாசனத்தை கொடுத்து அமர செய்தான். விக்ரமாதித்தரே, ரம்பை, ஊர்வசி இருவரில் எவர் சிறப்பாக ஆடுகிறார்கள் என்பதை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே உன்னை இங்கு வரவழைத்தோம் என்றான். நாளை அவர்கள் இருவரையும் இங்கே ஆட சொல்லுங்கள். யார் சிறந்தவர் என்பதை நான் கண்டுபிடிக்கிறேன் என்றான் விக்ரமாதித்தன். மறுநாள் காலை விக்ரமாதித்தன் அங்கிருந்த நந்தவன சோலைக்குள் சென்றான். மலர்களை பறித்து அவற்றை 2 பூச்செண்டுகளாக கட்டினான். அந்த பூச்செண்டுகளுக்குள்ளே தேன், வண்டு ஆகியவற்றை திணித்து வைத்து கட்டினான். நடனம் ஆரம்பமானது. ரம்பையும் ஊர்வசியும் சுழன்று சுழன்று அழகாக ஆடினார்கள். இருவரில் யார் சிறப்பாக ஆடுகிறார்கள் என்பதை விக்ரமாதித்தனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே இருவரையும் அழைத்து, வெறுங்கையுடன் ஆடினால் அழகாக இராது, இந்த பூச்செண்டுகளை பிடித்து கொண்டு ஆடினால் அழகாக இருக்கும் என்று இருவரிடமும் ஆளுக்கு ஒரு பூச்செண்டை கொடுத்தான். அவ்வாறே ரம்பையும் ஊர்வசியும் விக்ரமாதித்தன் கொடுத்த பூச்செண்டுகளுடன் ஆட ஆரம்பித்தனர். நேரம் செல்ல செல்ல ரம்பை தன்னை மறந்து தன் கையில் பிடித்திருந்த பூச்செண்டை அழித்து பிடித்தாள். பூச்செண்டிற்குள்ளிருந்த தேல், வண்ணுகள் அவள் கையை கொட்டியதால் தாறுமாறாக தம்பாட்டம் ஆடினாள். ஊர்வசியோ பூச்செண்டை மென்மையாக பிடித்து கொண்டு ஆடினாள். இதிலிருந்து ஊர்வசியே நாட்டியத்தில் சிறந்தவள் என்று தீர்ப்பு வழங்கி அவையினர் முன் 2 பூச்செண்டுகளையும் பிரித்து உண்மையை எடுத்து கூறினான் விக்ரமாதித்தன். மகிழ்ச்சியடைந்த இந்திரன் விக்ரமாதித்தனை பாராட்டி சிவபெருமான் இந்திரனுக்கு அளித்த தங்க சிம்மாசனத்தை விக்ரமாதித்தனுக்கு பரிசாக அளித்து, இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நீ 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்ய வரமும் தந்தேன் என்றார். இந்திரனை வணங்கி விடை பெற்று கொண்ட 32 பதுமைகள் உடைய சிம்மாசனத்தை தேரில் ஏற்றிக்கொண்டு உஜ்ஜயினி மகாகாளி பட்டணத்தை அடைந்தார். Bye guys, please like and subscribe.